पति ब्रह्मचारी। நீ ஒன்னும் என் பொண்டாட்டி கிடையாது. எத்தனை தடவை உனக்கு புரிய வைக்கிறது? நீயே பாத்துக்க. உன்னால உண்மை எனக்கும் மாத்த முடியாது. இந்த ஆதாரம் போதுமா? இப்பவும் நான் உன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்ல போறியா? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா கோர்ட்ல ப்ரூவ் பண்றதுக்கு குங்குமம்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு தேவையில்லை ஆதாரம் மட்டும்தான். அது உன்கிட்ட எதுவும் இல்ல. இன்னைக்கு இந்த குங்குமம் என்னோட நம்பிக்கையை இன்னும் உறுதியாக்கிடுச்சு. எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்கு. என்னைக்குமே உண்மைக்கு சோதனை வரும். ஆனா அது எப்பவும் தோத்து போகாது. நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். நீ உன்னோட பொய்ய முன்னாடி வை, நான் என்னோட உண்மையை முன்னாடி வைக்கிறேன். பாப்போம் யாரு வெற்றி அடைகிறாங்கன்னு. சீக்கிரம் ஈஷா, சீக்கிரம் பண்ணு. எல்லாருக்கும் டிஃபன் லேட் ஆகுது. ரெடி ஆயிடுச்சு. மாமா, அத்தை, ரியா, சூரஜ், டிஃபன் ரெடியா இருக்கு. அட கடவுளே, என்ன காப்பாத்துப்பா. யாரோட தலையெழுத்து மோசமா இருக்கோ அவங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் நல்லா போகுமா என்ன? அது இல்லாம நான் ஒண்ணு சொல்லவா, நான் பண்ண டிசைனை விட அவங்க என் ட்ரெஸ்ஸை வச்சுதான் டிசைட் பண்றாங்க. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. பரவாயில்ல, அடுத்த வாட்டி போகும்போது நல்லா பக்காவா ட்ரெஸ் பண்ணிட்டு போ என்ன? ஆமா சரி, நீ சொல்றதுதான் சரி. நான் போனை வைக்கிறேன். பை. சப்பாத்தி வாசனை ஆளு தூக்குது. அம்மா, காவியா எங்க? காலைல சீக்கிரமா வேலைக்கு போகணுங்கிறதுனால அவ சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டா. வாவ், சூப்பர்மா. நல்லா அன்போட முழு மனசோட நீ சப்பாத்தி பண்ணியிருக்கம்மா. அதனால ருசி அப்படியே ஆத்மாவை டச் பண்ணு. உண்மையான ருசியான சாப்பாடு பாத்தீங்கன்னா அது என் கையில தான் இருக்கு. அட கடவுளே, என்ன காப்பாத்து. நீ கடைக்கு போலியா? அத்தை, கடைய பாத்துக்கிறத விட உங்களை பாத்துக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியும் மோனிகா அண்ணி ஆர்டர் பிடிக்கிறதுக்காக வெளியே போயிருக்காங்கல்ல, அதனால இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஏன் கையாலேயே டிஃபன் பண்ணி கொண்டு வரலான்னு முடிவு பண்ணேன். அதுவும் இல்லாம சூரஜ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் நான் தானே பண்ணி ஆகணும். வாவ்,
பிந்தியாவோட சப்பாத்தில இருந்து நெய் வாசனை ஆளையே தூக்குதே. அத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். எனக்கு கொஞ்சம் தரேன். ஆஹா. முதல்ல இஷா அண்ணியும் பிந்தியாவும் சூரஜனா பின்னாடி ஓடினாங்க. ஆனா அந்த சப்பாத்தி வச்சு பெரிய போட்டி நடக்கும் போலயே. சரி, நமக்கு நல்லதுதான். அங்கிள் இல்ல இல்ல, எனக்கு வேண்டாமா, வேண்டாம். எனக்கு நிறைய எண்ணெய் நெய்லாம் ஊத்தினா பிடிக்காது. இந்த சாதாரணமா பண்ண சப்பாத்தியே எனக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் இஷா பண்ணது. ரொம்பவே டேஸ்டான சப்பாத்தி நீ பண்ணிருக்கம்மா. அப்படியே மனசு நிறைஞ்சிடுச்சு. ஐயோ அத்தை, வெறும் சப்பாத்தி மட்டும் இல்ல, ஊறுகாயும் இருக்கு. ஸ்பூன்ல எடுத்து வை. இதுதான் சொல்லுவாங்க எல்லா குணமும் நிறைஞ்ச பொண்ணுன்னு. என் பிந்தியாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஆஹா, நல்லா இருமா. கொஞ்சம் கொஞ்சம் பொறுமா, நீ எங்க போற? எனக்கு இன்னொன்னு வேணும். அது என்னன்னா, உன் சப்பாத்தியை சாப்பிட்டு படுத்தேன்னு வையேன், அன்னைக்கு நாள் ஃபுல்லா தூக்கம் வரும். உண்மையை சொல்லவா, வயிறு நிறைஞ்சிருச்சு, ஆனா மனசு நிறையலமா. இன்னொன்னு குடுமா. சுரேஷ், வா 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 வா, வந்து டிஃபன் சாப்பிடு வா. பிந்தியா ரொம்ப சுவையான சப்பாத்தி பண்ணிருக்கா. வந்து வா சாப்பிடு, வா வாப்பா. வா, சீக்கிரம் வா, நான் உனக்கு தட்டுல எடுத்து வைக்கிறேன். சூரஜனா பிந்தியா செம்மையா சப்பாத்தி பண்ணிருக்காங்க. சாப்பிட்டு பாருங்களேன், உண்மையாவே சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில இப்படி ஒரு கேவலமான சப்பாத்தியை நான் சாப்பிட்டதே கிடையாது. இத பண்ணது யாரு? பாதி வெந்தும் வேகாமலேயும் இருக்கு. என்ன மன்னிச்சு ரிஷா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சப்பாத்தியை எங்களுக்காக பண்ணிருக்க. அதுவும் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா உன்னுடைய அப்பா கிட்ட அனுப்புறதுக்காக கண்டிப்பா நான் இந்த நாடகத்தை ஆடிதான் ஆகணும். ஒருத்தரோட கடின உழைப்பு, கஷ்டம், அவங்க முயற்சி எல்லாம் யாருக்கு புரியும்னா, உண்மையிலேயே அவங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தான். பொறுக்கி தான் இந்த மாதிரி பேசுவோம். ஏ பிந்தியா, சூரஜுக்கு சாப்பாடு எடுத்து வை சீக்கிரம். காலையிலேயே வெந்ததும் வேகாததெல்லாம் சாப்பிடக்கூடாது, நல்லதா சாப்பிடணும். ஆனா நான் சொல்றதை யார் கேக்குறா? மத்தவங்க சமைப்பாங்கன்னு அவன் நம்பி இருந்தானா அவன் பட்னியா தான் இருக்கணும். இந்தா, நீ இந்த சப்பாத்திய சாப்பிடு. அப்பதான் உண்மையான சப்பாத்தியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீயும் தெரிஞ்சுப்ப.
வணக்கம் சாமி. அட ஐயரே, இன்னைக்கு வீட்ல ஏதாவது பூஜை இருக்கா என்ன? மாமா, இவரை நான் தான் வர சொன்னேன். உட்காருங்க. வணக்கங்க. மாமா, இந்த ஐயர் தான் அன்னைக்கு எனக்கும் சூரஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. உண்மையிலேயே ரொம்ப நல்லது. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லுங்க ஐயரே, சூரஜுக்கும் இஷாவுக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தின உண்மையை சொல்லுங்க. சாமி, நீங்க யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். நீங்க எல்லார்கிட்டயும் உண்மையை சொன்னா போதும். ஆமா ஐயரே, நீங்க யாரை பார்த்து பயப்பட வேண்டாம். எது உண்மையோ அதை சொல்லுங்க. அப்புறம் நீங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தானே பூஜை பண்றீங்க. அங்க நான் தினம் வந்து சாமி கும்பிடுவேன், தெரியுமா உங்களுக்கு? தினம் நீங்க சாமிக்கு ஆர்த்தி காட்டுவீங்க, அப்புறம் பூஜை பண்ணுவீங்க, ஜனங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுப்பீங்க. எனக்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே தெரியும் ஐயரே. அதுவும் இல்லாம என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அதனால எது உண்மையோ அதையே சொல்லிடுங்க. சொல்லுங்க. ஸ்வாஹா. நீங்க குங்குமம் வச்சாச்சு, அதனால இதோட இந்த கல்யாணம் முடிஞ்சது. இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. சாமி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உண்மையை சொல்லுங்க போதும். நீங்க சொல்ற உண்மையில தான் என் வாழ்க்கை அடங்கி இருக்கு. அது வந்துமா, சாமி சொல்லுங்க. இங்க பாருமா, இப்ப எனக்கு இது எல்லா விஷயம் சரியா ஞாபகம் இருக்கிறது. உன்னை பார்க்கும்போது நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தோணுது. ஆனா இவரை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நான் எப்ப இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தான். சாமி, நீங்க ஏன் பேச்ச சுத்தி வளைக்கிறீங்க? நீங்க தெளிவா சொல்லுங்க. எனக்கு யார கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நீங்க தயவு செஞ்சு எல்லாருக்கும் உண்மையை சொல்லுங்க. இங்க பாருமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட. நான் நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், அதனால எனக்கு எதுவும் ஞாபகத்தில் இல்லை. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ஐயரே நில்லுங்க, நில்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க, உண்மையை சொல்லிட்டு போங்க. நில்லுங்க. ஐயர் வந்ததுனால சாப்பாடு அப்படியே பாதிலே விட்டுட்டேன். நான் நினைச்ச இதான் நடக்கணும். நீ ரவுடி தானே? ரவுடி முன்னாடி யாராச்சும் உண்மையை சொல்லுவாங்களா? ஆளுங்களை மிரட்டுறதோ விலைக்கு வாங்குறதோ உனக்கு தான் கை வந்த கலையாச்சே. சூரஜ், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க. உண்மையை எப்பயும் மறைக்கவும் முடியாது, விலை கொடுத்தோ வாங்க முடியாது. ஏய், இன்னொரு தடவை என் பையன்கிட்ட எப்படி பேசினா உனக்கு மரியாதை கெட்டுரும். அதுக்கப்புறம் நான் மோசமானவள மாதிரி. அட அண்ணி, அண்ணி கொஞ்சம் பொறுங்க அண்ணி. நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிட்டீங்க? யாரு இதுல மாஸ்டர் டிகிரி வாங்கி இருக்காங்களோ அதுதானே அவங்களோட அடையாளமா இருக்கும். டாக்டர் இல்ல ஐஏஎஸ் ஆயிருந்தா அதை சொல்லிதான் அவரை கூப்பிட்டுருப்பாங்க. இவன் ரவுடி தானே, அப்போ ரவுடின்னு சொல்லி தானே கூப்பிடுவாங்க. மாமா, நீங்க சொன்னது சரிதான். உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. என்கிட்ட யாரோ ஒருத்தர் சொன்னாரு,
நெத்தியில குங்குமம் வைக்கிறதுனால மட்டும் அவன் அவளுக்கு பொண்டாட்டி ஆயிட முடியாதுன்னு. உனக்கு குங்குமம் இல்ல, ஆதாரம் தானே தேவை. இதோ இருக்கு ஆதாரம். இந்த பேப்பர் இங்க எப்படி வந்துச்சு? இந்த பேப்பரை பார்த்துமா உனக்கு எதுவும் ஞாபகம் வரல? இல்லனா ஐயர் மாதிரி உனக்கும் ஞாபக சக்தி குறைஞ்சு போயிடுச்சா சூரஜ்? இருக்கட்டும், நானே படிச்சு சொல்றேன். இதுல என்ன எழுதி இருக்குன்னா, சூரஜ் வைஃப் இஷா. கடைசி பால்ல இஷா நீ 6 அடிச்சிட்டாங்களேப்பா, சூப்பர். இதுக்கப்புறமும் உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீ தாராளமா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. அதாவது இந்த பேப்பர் உண்மையா இல்ல பொய்யான்னு. பிந்தியா, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ற? இங்க பாத்தியா, உன் பேப்பர் இப்போ ஊறுகாயிடுச்சு. அதுவும் இல்லாம பணம் கொடுத்தா போதும், இந்த மாதிரி எத்தனை பேப்பர் வேணாலும் ரெடி பண்ணலாம். நீ ஆசைப்பட்டனா எனக்கும் சூரஜுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி மொத்த ஏரியாலையும் என்னால போஸ்டர் ஒட்ட முடியும். அதுக்கப்புறம் என்னால சொல்லவும் முடியும், அதாவது நான் சூரஜோட பொண்டாட்டின்னு, எனக்கும் சூரஜுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. யாராவது ஒத்துப்பாங்களா? யாராவது ஒத்துப்பாங்களா சொல்லுங்க. உனக்குன்னு ஏதாவது அடையாளம் இருந்தா மட்டும்தான் என்னால இந்த பேப்பரை உண்மைன்னு ஒத்துக்க முடியும். உனக்குன்னு ஏதாவது அடையாளம் இருக்கா? அப்புறம் சும்மா என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு நான் அவன் மேல உரிமை கொண்டாடிட்டு இருக்க. ஆமா, நீ இந்த மாதிரி ஏதாவது பத்திரம் போட்டு வச்சிருக்கியா என்ன? சரி, ஒத்துக்கிறேன், நீ சொல்றது எல்லாமே உண்மைதானே, ஒத்துக்கிறேன். ஆனா கோர்ட்டுக்கு ஆதாரம் தானே தேவை. உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? சொல்லு. கோர்ட்ல நீ என்ன காட்டுவ? வெறும் இந்த சும்மா ஹாஸ்பிட்டல் பேப்பரா? இந்த பேப்பரால ஒண்ணும் ஆக போறது இல்ல. பிந்தியா, என்ன குழந்தனாரே, அவ சொல்றது சரிதானே? இந்த துண்டு பேப்பரை வச்சு அவ என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறா சொல்லுங்க. இது ஆதாரம் ஒண்ணும் இல்ல, இது வெறும் ஒரு துண்டு பேப்பர். இஷா, நாங்க சொல்றது உனக்கு புரியலன்னா கடவுள் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கோ. நீ எவ்வளவு முயற்சி பண்ணல, என்னாச்சு? இப்போ ஜனங்க உன் கல்யாணத்தை பத்தி கேள்வி கேக்குறாங்கல்ல. சூரஜ் உன் தலைவிதியில எழுதப்பட்டிருந்தா இந்நேரம் அவ உனக்கு சொந்தமா இருப்பான். சோ ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீங்க இருந்து போயிடு. நீயும் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ பிந்தியா. நான் இங்க இருந்து எங்கேயும் போறது இல்ல. இப்ப வரைக்கும் சூரஜ் எனக்கு சொந்தமாகலனா அப்புறம் உனக்கும் சொந்தமாக மாட்டாரு. அவன் பிரம்மச்சாரி இருந்தாலும் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. அப்புறம் நான் எப்படி விடுவேன்? அவ என் காதல. காதலோட சக்திய நீ தப்பா எடை போடாத. பிந்தியா, சூரஜ் என்னோட புருஷன்.
ஜோடியை உருவாக்குறது மேல இருக்கவர் தான். அவர் எடுக்கிற முடிவை யாருனாலையும் மாத்த முடியாது. யார் சரிசமமா இருக்காங்களோ அவங்க தான் ஜோடி சேர முடியும். புருஷன் பொண்டாட்டி ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கல்யாண வாழ்க்கை நீடிக்கும். சூரஜை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், அவனுக்கு என்ன போட்டுக்க பிடிக்கும், அவனுக்கு எங்க ஊர் சுத்த பிடிக்கும், அவன் கனவு என்ன, அவனுக்கு வாழ்க்கையில என்ன ஆகணும்னு ஆசைப்படுறான், அவனுக்கு என்ன வாசனை பிடிக்கும், அவனுக்கு எந்த பண்டிகை பிடிக்கும், இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? உனக்கு எதுவும் தெரியாதுல்ல? சில சமயம் உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கு. நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்க ஆசைப்படுறேன். உனக்குள்ள கொஞ்சமாவது சுயமரியாதை ஒண்ணு இருக்கா இல்லையா? யாருக்குமே நீ இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. தினம் நீ இங்க அசிங்கப்படுற. இருந்தாலும் நீ இங்கேயே தான் இருக்க. நான் சொல்றத கேளு. ஆடி மாசம் முடியறதுக்குள்ள நீ நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போறதுதான் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். சுரோஜன, இது நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரி நான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். முழுக்க முழுக்க மிளகா போட்டு பண்ண பஜ்ஜி. கண்டிப்பாக உங்களால் சாப்பிட முடியாது. ஆனால் ஏன் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக நீங்கள் உங்களுக்கே தண்டனை கொடுத்துக்கிறீங்க? இதை விட மோசமான பரோட்டா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. இதை பண்ணது யாரு? பாதி வெந்தும் பாதி வேகாமையும். அண்ணா தண்ணி. அண்ணா தயவு செஞ்சு தண்ணி குடிங்கண்ணே.